ஹே காய்ஸ் ஹாய். ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரைடு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டலூர் வந்துருங்க. வண்டலூர் வந்து கேளம்பாக்கம் ஒரு ரூட் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ரூட் கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து அங்கேருந்து வந்து கண்டிகைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஒரு நீங்கள் ஒரு 7.5 இல்லை 8 கிலோமீட்டர்ஸ் அப்படி வந்து நீங்கள் அது உள்ளே வரணும். வந்தீங்கன்னா ஒரு ஜாலியான ரோடு இருக்கும். அண்ட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பிளேஸ் பக்கத்தில் ஒரு பெரிய குவாரி இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாகவே மலை தான், பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் மலை தான். ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு போக போகிறோம். அண்ட் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா R310 நம்ம பீக்கச்சு நிற்கிறான். ஸோ இவனோட சேர்ந்து இந்த ஒரு ரூட் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே ஒரு மாதிரி லைக் ஃபுல் மட் ரோடாக இருக்குல்ல, அந்த மட் ரோட்குள்ளே தான் நாங்கள் போக போகிறோம். அது உள்ளே போயிட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, அதோ ஒரு 2 பேர் போயிட்டுருக்கானுங்க தெரியுதா, அவனை தான் என் கூட வந்தவனுங்க. பார்த்தீங்கன்னா 3xல ஜூம் வச்சாலே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜூம் போய் காட்டுறேன். எங்கே இருக்காங்க பாருங்கள், இங்கேருந்து ஸ்விம் பண்ணிட்டு போனவனுங்க தான் அங்கே இருக்கானுங்க. 4-5x ஜூமில் தான் தெரியுறானுங்களே, அங்கேருந்து எப்படி வரானுங்கன்றது பார்ப்போம். பட் நைஸ் பிளேஸ் டு ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது வரையும் நல்ல விஷயந்தான். எங்கே இருக்காங்க பாருங்கள், 1xல இருக்கேன். அரௌண்டு இது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது பண்ண நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்விம்மிங் தெரிலனா உள்ளே போயிட்டாலும் காப்பாற்றுறது கஷ்டம். எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும், ஆனாலும் வந்து எனக்கு டெப்த்னா கொஞ்சம் பயம். அதனால நான் இறங்க மாட்டேன் எந்த இடத்துலையும். ப்ளஸ் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா